இஸ்ரேலில் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் பேச அழைக்கப்பட்ட போது அங்கிருந்த எம்பிக்கள் அவையை விட்டு வெளியேறியது உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. לכבוד ראש ממשלת הודו מר נרנדרה מודי. இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற அழைக்கப்பட்டது உலக அரங்கில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் நிகழ்வாக சிலர் பாராட்டி கூறியுள்ளனர். மோடி பேச அழைக்கப்பட்ட உடனேயே இஸ்ரேல் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சில எம்பிக்கள் அவையை விட்டு வெளியேறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் அங்கு நடந்ததாக கூறப்படும் சம்பவம் புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இது சாதாரண அரசியல் நடைமுறையா அல்லது திட்டமிட்ட எதிர்ப்பா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கிடையில் மோடி மோடி என முழக்கமிட்டதாக காட்டும் ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. குறிப்பாக சில வட இந்திய தேசிய ஊடகங்கள் அந்த காட்சியை பெரிதாக ஒளிபரப்பி உலகளாவிய ஆதரவு கிடைத்தது போல சித்தரித்ததாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஆனால் அந்த வீடியோ எடிட் செய்யப்பட்டதா, முழு நிகழ்வின் உண்மை பின்னணி என்ன என்ற சந்தேகங்களும் தொடர்ந்து எழுந்துள்ளது. ஒரு நாட்டின் பிரதமர் வெளிநாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவது சாதாரண விஷயம் இல்லை. அது இரு நாட்டு உறவுகளின் அரசியல் பரிமாணத்தை பிரதிபலிக்கும் முக்கிய நிகழ்வு ஆகும். எனவே அங்கு நடந்த சம்பவங்கள் குறித்து தெளிவான அதிகாரப்பூர்வ விளக்கம் தேவைப்படுவதாக ஆய்வாளர்கள் கூறி வருகின்றனர். இந்த விவகாரம் குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கங்கள் வெளியாகும் வரை பரவும் தகவல்களை விமர்சன ரீதியாக அணுக வேண்டியது அவசியம் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.